Hello guys, welcome to our channel Phila Dark Fanfics, Dark Fantasy. ஸோ இனி நம்ம இன்னசென்ட் அப்சஷன் பார்க்க போகிறோம்டா. ஸோ ஒரு ரீகேப். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, லினாவோட ஃப்ரெண்டாக வந்து ஜேகே, லினாவோட ஃப்ரெண்ட் சிஸ் ஒரு பொண்ணை வந்து ஜேகே கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா அவள் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஜேகேக்கு பிஹேவ் பண்ண ஒரே காரணத்துக்காக. அந்த வந்து நம்ம ஜாக்சன் இல்லைனா ஒன்றா இருக்கும்போது ஜேகே பார்த்து, ஸோ அதை ஜாக்சன் பார்த்து ஜாக்சன் வந்து ஒரு சில புக்ஸ், வீடியோஸ், ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான். அதோடு நம்ம அந்த எபிசோட் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்போம்டா. ஸோ இப்போ ஜேகே அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். ஸோ அவன் கையில் அந்த புக்கு இருக்குது. அவன் கை நடுங்குது, அவன் பாடிலாம் ஸ்வெட் ஆகுது. அந்த புக்கோடைய 50 பேஜ் கிட்ட படித்து முடிச்சிட்டான். அது ஒரு பெரிய புக்கை ஜேகே இன்னும் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கே அறியாமல் அவனுக்கு ஒரு மாதிரி தாட்ஸ்லாம் போகுது அவன் படிக்கிற விஷயங்களில். அவன் நைட்டு தூங்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே அந்த புக்கை பார்த்துட்டு அப்புறம் அந்த கேசட் எப்படி போடணும்னு சொல்லி ஜாக்சன் சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ ஜேகே அப்படியே அந்த கேசட்லாம் போட்டு விடிய பார்க்குறான். ஸோ அப்படியே இந்த சைடு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு அப்படியே கால் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மெசேஜை ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, சாரி ஒயன், நான் என்னுடைய நேட்டிவ்க்கே போகிறேன், பட் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து எனக்கு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் போயிட்டு நிறைய வேலை நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒன்ஸ் இந்த ஊருக்கு வந்த பிறகு லெட் யூ நோ. ஓகே, பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் தென் என்னை பற்றி மறந்துடாதீங்க. இன்னும் என் ப்ரொப்போசல் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ். நீங்கள் பார்க்குறீங்க, உருக்கி போயிட்டானா, பார்த்துருந்துக்கணும். ஓகே, பார்த்து உங்கள் உடம்பா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, சரி ஓகே இப்போ செக்கே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வரும்போதே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கீழே ஜாக்சன் கத்திக்கிட்டு இருக்கா லினா கிட்ட. ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறியா நீ? ஜாக்சன், அது ஏதோ தப்பாயிடுச்சு ஜாக்சன். இப்போ கால் வருது. ஹலோ சார். ஓகே சார். சாரி, நான் அது தெரியாமல் நடந்துருச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் நானே உங்கள் இடத்துக்கு வந்து நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணித்தரேன். இட்ஸ் அ ப்ராமிஸ், இட்ஸ் அ ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு டென்ஷனாக கத்திகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு செக்கோட கதவை அப்படியே நாக் பண்ணுறீங்க. செக்கே அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளேருந்து எந்த சத்தமும் கேட்கல. என்னவா இருக்கும்? செக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணுறீங்க. பட் உள்ளேருந்து எந்த சத்தமும் கேட்கல. ஸோ நீங்களே பொறுமையாக அந்த கதவு திறந்துட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா பெட்டெல்லாம் கலைஞ்சி கிடக்கு, பில்லோஸ்லாம் அங்கே இங்கே இருக்குது. அண்ட் தென் வந்து அங்கே ஒரு பெரிய வேஸ் வந்து கீழே விழுந்து அப்படியே ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த ரூமோட கண்டிஷன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பொறுமையாக ஜேகே தான் பாத்ரூம்குள்ளேருந்து டவலை மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி வரான். உங்களை பார்த்தோன்னே அப்படியே உள்ளே போய் ஒழிச்சிக்கிறான். ஜேகே, அன்னிகல், இங்கே என்ன பண்ணுற? என்னை பார்க்க தான் வந்தியா? ஆமாம் ஜேகே, இன்னைக்கு உனக்கு செஷன் இருக்குல்ல, அதுக்காக தான் வந்தியா? ஆமாம். ஏன் இதெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்கு? பேஸ்லாம் கீழே கிடக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி நீ வா, நான் இங்கெல்லாம் உனக்கு க்ளீன் பண்ணுறேன். வேணாம், நான் க்ளீன் பண்ணுறேன். நீ போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எல்லாமே யோசிக்காமல் பொறுமையாக அங்கே இருக்க ஒரு டவல் வச்சு அந்த வேஸோடைய பீசஸ்லாம் பொறுமையாக உங்கள் கையிலையும் கீழாமல் அழகாக எடுத்திருக்கீங்க. சிக்கே அப்படியே அந்த டோரை திறந்து உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த 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 மூவியில் வந்த மாதிரியே நீ எனக்கு கேர் பண்ணுறல்ல, அப்போ உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு தானே? எனக்கு தெரியும் எனக்கு உன்னை பிடிக்கும் மாதிரி உனக்கும் என்ன பிடிக்குது. எனக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு தானே நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சிக்கே அப்படியே ஒரு மாதிரி
இன்னசென்ட் ஸ்மைலோட ஈவில் ஸ்மைலை மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனுடைய தலையை மட்டும் வெளில வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை சுத்தமாக கவனிக்கல. நீங்கள் பாட்டுன்னு பொறுமையாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஜேகேவோட பெட்ஷீட் அப்படியே பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசாக கவனிக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு குப்பியில் போட்டுடுறீங்க. ஸோ அது வந்து ஒரு டோபி பேஸ்கெட் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட்டையும் மாற்றிட்டு ஸோ ஜேகேக்கு அப்படியே அழகாக அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்க மாட்டீங்க, ஆனால் ஜேகேக்கு பண்ணுறீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டுட்டு உங்கள்கிட்டே பேசுகிறீங்க. ச்சே, நான் எனக்கே இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், என் ரூமே ஒரு மாதிரி தான் கிடைக்கும், இவனுக்காக நான் பண்ணுறேன், அவ்வளோ ஸ்பெஷல் ஆகிட்டான் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் ஜேகே கேட்டுட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டான். ஸோ அவன் அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வேணும்னே அந்த பட்டன்லாம் ஒழுங்காக போடாமல் ஒரு மாதிரி வந்து வெளில வந்து அன்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் கண் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே உன் கண் டார்க் சர்க்கிள் தான் வந்திருக்கு? அது நான் தூங்கவே இல்லையே. ஏன் தூங்கலை? தூங்கலை, அவ்வளோதான். சரி வந்து உட்காரு. என்ன இது ட்ரெஸ் எப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவோட பட்டனை ஒன்று ஒன்றா கழட்டுறீங்க. ஜேகேக்கு இங்கே ஹைப் ஆகுது. ஸோ அவன் வந்து இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஜேகே அப்படியே அவனுடைய பேண்ட்டை இருக்குமா பிடிச்சிக்கிறான். உங்களுடைய ஹேண்ட்ஸ் லைட்டாக அவன் பாடியில் படுது. நீங்கள் அவனுடைய பட்டனை ஃபுல்லாக கழட்டிட்டு இப்போ ஒழுங்காக போட்டு விடுறீங்க. ஸோ அவனுடைய கன்னத்தை பிடிச்சி அவன் தலையெல்லாம் அப்படியே கையால் சரி பண்ணிவிட்டு, என்ன குளிச்சுட்டு வந்திருக்க பட் இவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க டவலை வச்சு ஜேகேக்கு அந்த ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்றீங்க. ஜேகேக்கு அது இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனால் முடியல. அப்படியே அவன் பேண்ட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் 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 பார்த்துக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து அப்படியே வெட்டுன்னு வாங்கிடுறான். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்படியே சிரிச்சிட்டு அவன் கையை பார்த்தா ஸோ அந்த ஒயிட் கலர் இது ஃபுல்லாக அப்படியே பிளட்டாக இருக்குது. ஹே ஜேகே என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வாய்ஸில் அவ்வளோ பார்த்துட்டோம். ஏன்னா ஜேகே கையில் அப்படியே பிளட்டாக இருக்குது. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்ன ஜேகே இது? நான் இங்கே தனியாக இருந்தேன்ல, அப்போ கையில் அடிபட்டுச்சு, என்ன பண்ணுறது, என்னை யார் பார்த்துப்பா? ஜேகே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேக்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு போட்டு விட்றீங்க. உங்களுக்கு ஏன் தெரில, உங்களே அறியாமல் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏன் ஜேகே எப்படி பண்ணுற? கை இப்படி வந்து கீறி இருக்கு பாரு. சின்ன பையன் இல்லை, நீ பெரிய பையன் தானே. நான் சின்ன பையன் இல்லையா? இல்லை, நீ சமத்து புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை பார்த்துட்டே அப்படியே போடுறீங்க. ஜேகேவும் உங்களை அப்படியே டியரி ஐஸோடு பார்க்குறான். ஏன் அழுகிற? நீ அழுகுறல்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன் அழுகுற நீ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிட்டு அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, சரி வா. இதெல்லாம் சாப்பிட்டியா நீனு? சாப்பிடல. ஏன் ஜேகே? அது ஜாக்சன் ரொம்ப கத்திட்டு இருக்கான் கீழே, எனக்கு அதனால கீழே பிடிக்கலையே. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு அங்கே ஃபுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் அங்கே ஃபுட்டே இல்லை. மேட்ஸும் அன்றைக்கி வரல போல. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக ஃபுட் அவனுக்கு ஜேகேக்கு அப்படியே செய்கிறீங்க. ஸோ ஜேகேயும் பொறுமையாக கீழே வந்து ஜாக்சன் கத்துறதை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வரான். பார்த்தா நீங்கள் அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. ஜேகே பொறுமையாக வந்து உங்கள் பின்னாடி நிற்கிறான். அதை நீங்கள் சரியாக கவனிக்கல. ஸோ இப்போ திடீர்னு நீங்கள் திரும்பும் போது யாரோ உங்களை அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்குது. பயந்துடுறீங்க. ஜேகே பயமுறுத்திட்ட ஜேகே என்ன? நான் தான் பயந்துட்டேன். சரி சமத்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே பார்க்குறான். ஏன்னா நீங்கள் எப்போ அதிர்ந்துருப்பீங்கன்னா ஜேகே உங்கள் ஹிப்ஸில் கை வச்சுருப்பான். ஸோ அதில் அப்படியே பயத்தில் தான் திரும்பியிருப்பீங்க. ஜேகேன்னு ஒன்றே உங்களுக்கு அதை மறந்தே போச்சு. அணிகளுக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை தொடுறது பிடிச்சிருக்கு தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் ஹேண்ட்ஸே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேகே போய் உட்கார், நான் உனக்கு ஃபுட் சமைச்சிட்டேன், சாப்பிட்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுட் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. ஜெக்கியும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி சாப்பிட்றான். பட் அவனோட இன்னொரு ஹேண்ட்ஸ் அவன் தைஸை கிள்ளிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டுட்ட வா போகலாம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே ஹேக் பண்ணிக்கிறான். பட் நீங்கள் ஜிக்கியோட கையை எடுத்து வச்சுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கையை வந்து பிடிக்கலான்னு வராங்க. பட் நீங்கள் வேகமாக அவனை கூப்பிட்டு போயிடுறீங்க மேலே. ஏன்னா இங்கே லினாவும் ஜாக்சனும் வழக்கம் போல் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜெக்கி பார்த்தா கெட்டு போயிடுவான். இவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க? அவனுடைய மென்டாலிட்டி இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி அரகண்ட்டாக இருக்கானே தவிர ஒரு சில அடல்ட் விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இவங்க ஏன் இவன் முன்னாடி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவம் வருது. பட் உங்களால் என்ன சொல்ல முடியும்? இது அவங்க வீடு, உங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஜேகேவும் பெருசாக வந்து எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணலை. இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஏன்னு தெரியல, உங்களே அறியாமல் ஜேகேவை நீங்கள் ரொம்ப பேம்பர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பட் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அதை. ஸோ ஜேகேவை அழகாக வந்து ரூமில் உட்கார வச்சுட்டு அந்த செஷன் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே சரியாகவே வந்து உங்களுக்கு இந்த வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஒன்று ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், இல்லை உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இல்லை உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். என்ன ஆச்சு இவனுக்கு? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் பாட்டுன்னு ஒரு மூவி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியே யாரோ வந்து நிற்கிறாங்க. அண்ட் தென் டிவி போயிட்டே இருக்கு. ஸோ அதில் ஒரு ரொமான்டிக் மூவி தான். சத்தெல்லாம் கேட்குது. கீழே இருக்க பர்சன் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் வீட்டுக்கு மேலே ஏறி உள்ளே வர்றாங்க. ஸோ பால்கனி திறந்து தான் இருக்குது. ஸோ இந்த பால்கனியோட மேலே நீங்கள் ஒயிட் கலரில் ஸ்க்ரீன் துணி போட்டிருப்பீங்க. ஸோ அது காற்றுல இங்கங்கே அப்படியே இதுவாகிட்டு அந்த பர்சனுடைய ஸ்ட்ரக்சரில் அந்த பர்சன் மேலே அந்த ஃபேப்ரிக் அப்படியே அந்த இருக்குது. ஸோ இந்த பர்சன் அந்த துணியை பொறுமையாக விலக்கி விட்டு உங்களை தான் பார்க்குறான். ஸோ நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கன்னா ஒரு நைட் வேர் ஸ்லீவ்லெஸ் மேலே ஒரு ஸ்ட்ரக் மாதிரி போட்டிருக்கீங்க. சில்க் ட்ரெஸ் தான் அது. உங்கள் பாடி அவ்வளோ அழகாக காமிக்குது. ஸோ வந்த பர்சன் பொறுமையாக அந்த பெட்டில் பொறுமையாக க்ரோல் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த டிவி சவுண்டுக்கு அவன் வந்தது கதவு திறந்ததில் அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா டிவி ஆல்ரெடி சவுண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக அந்த டிவியில் என்ன நீ லவ் பண்ணுறது தானே, உன்னை என்றைக்குமே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தாவா அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் கிஸ் பண்ணலான்னு வரான். அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்துலேயே திரும்பி லைட்டாக இரும்புறீங்க. ஸோ இந்த பர்சன் உங்களை தொடாமல் அப்படியே ஏஞ்சி பக்கத்தில் வந்து நின்றுட்டு அன்னைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் உங்களுக்கு இதனால டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே கண்ணை லைட்டாக மூவ் மட்டும் பண்ணுறீங்க. பட் நல்லா தூங்கிடுறீங்க. ஏன்னா நீங்கள் சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க இத்தனை நாள். இன்றைக்கி தான் நல்லா தூங்குறீங்க. ஸோ அப்படியே மறுபடியும் தூங்கிடுறீங்க. ஸோ இங்கே ஜேகே அப்படியே உங்களை விரிக்க பார்த்துட்ருக்கான். கீழே அப்படியே ஒரு மாதிரி அவனுடைய நீஸ் ஹக் பண்ண மாதிரி உங்களுடைய ஃபேஸ் கிட்ட தான் பெட்டு கீழே உட்காந்துச்சு அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே கையை வெளியே வச்சுட்டு சாரி தூங்கு நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி சுற்றி பார்க்குறான் உங்கள் ரூம் லைட்டாக மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அப்படியே ஷோஃபா கிட்ட பார்த்தா உங்களோட இன்னர் வேர்ஸ் அப்படியே அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் அந்த ரூமில் அந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கீங்க. யார் வந்து பார்க்க போகிறான்ற ஒரு தைரியம் தான். அந்த இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. அப்படியே காய வச்சு தூக்கி அப்படியே ஷோஃபா மேலே போட்டு வச்சுருக்கீங்க. சிக்கி பொறுமையாக வந்து அதெல்லாம் பார்க்குறான். ஸோ அவனுக்கே அறியாமல் அதை எடுக்கணும், அதை தொட்டு பார்க்கணுன்னு அவனுக்கு ஒரு மாதிரி அந்த அந்த சீன்ஸ்லாம் அவனுக்கு அப்படியே வந்து போகுது. சிக்கி பொறுமையாக நல்லா இருக்கு, இது தான் நீ போடுவியா இவ்வளோ பெருசா? நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்ரிக்கை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் செஸ்டோடையே வச்சுக்கிறான்.
ஸோ அப்படியே பார்க்குறான். உங்களோட இன்னொரு இன்னர்ஸ் இருக்குது, அண்டர்கார்மெண்ட்ஸ். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே உன் பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு, நான் போகிறேன், பாய், நான் நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு ஒன்று பார்க்க வருவேன்னு, நான் டெய்லியும் வருவேன், 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 நான் உன்னை கிஸ் பண்ணுவா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்கி அப்படியே கிட்ட வரான். ஸோ கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட அவன் ப்ரீத் பட்டோடனே நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை லைட்டாக சுருக்கி கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்ன இது ஒரு மாதிரி டிவி போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேயே வந்து அந்த டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறீங்க. தண்ணி இல்லை, நீங்கள் அப்படியே தண்ணி பிடிக்க போயிடுறீங்க. ஸோ ஜெக்கி அப்படியே இந்த பெட்டு கீழே உட்காந்துருப்பான். நல்ல வேலை தப்பிச்சேன், நான் இப்போ வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு இன்னும் நிறைய பார்க்கணும், அப்போ தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்லேருந்து போயிடுறான். நீங்கள் மறுபடியும் ரூமுக்கு வரும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். தண்ணி பிடிக்க போனேன், அப்படியே போயிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சுல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்போ தான் வந்து ஹார்ன் இல்லைல்ல, ஸோ அதனால் நீங்கள் செக்கே ரெகுலராக போய் மீட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஸோ மறுநாளும் கிளம்பி வரீங்க. ஸோ அப்போ ஜாக்சன் அப்படியே அவனுடைய ஷூட்கேஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கான். ஹோ, ஹாய் வயன், என்ன நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு. அதுவா ஜாக்சன், இதுக்கப்புறம் நான் ரெகுலராக ஜெகேவை பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா, அண்ட் தென் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு 3 to 4 monthsக்கு நானும் லெனாவும் இங்கே இருக்க மாட்டோம், ஜெகே மட்டும் தான் இருப்பாள். ஏன்? அவன் ஒரு சின்ன பையன், ஏன் அவனை விட்டு போகிறீங்க? எனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், அதுதான் என்னால் பார்க்க முடியும், வேலை நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேவே ஜாக்சன் அங்கேருந்து போயிடுறான். கொள்ளஞ்சக்காரனாக இருக்கான் அவன், குழந்தை மாதிரி. அவனை இவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி தனியாக விட்டு போகும் மனசு வருது இவனுக்கு. சரியான கொள்ளஞ்சக்காரன் அப்படின்னு திட்டிக்கிட்டே மேலே வரீங்க. செக்கே பார்த்தா ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கான். நீங்கள் வருவீங்கன்னு அவன் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்துட்டியா அனிகள், அனிகள் வந்துட்டேன், எனக்காக தானே வந்து, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சி அப்படியே ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கான் இங்கே அங்கன்னு சொல்லி. நீங்கள் ஜேகே என்ன ஜாலியாக இருக்க? நான் ஜாலியாக இருக்கேன். மறுபடியும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன்? முக்கியமான வேலைனால தூக்கம் வரல. ஓ, ஜெக்கிக்கு ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்கா? இருக்கே. அப்படியா? சரி ஜெக்கி, உட்காருங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. குட் பாய். அண்ட் தென் ஜெக்கி, உனக்கு தெரியும்ல ஜாக்சன் இங்கேருந்து போகிறான்னு? ஆமாம் ஜாக்சன். அழுகிறியா? எனக்கு தனியாக இருக்க பிடிக்கல இப்போல்லாம். அழுகாத ஜெக்கி, போ அன்னைக்கா, நான் தனியாக எப்படி இருப்பேன் இவ்வளோ பெரிய பில்டிங்கில்? பயமாக இருக்காத? பயமாக இருக்கு எனக்கு. ஜாக்சன் யாரையும் உனக்கு பார்த்துக்க விட்டுட்டு போலையா? எனக்கு யாரையும் பிடிக்கல. எனக்கு யாரையும் பிடிக்கல. எனக்கு பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. நீ என் கூட இருப்பையா? ப்ளீஸ் என் கூட இரு ப்ளீஸ். நான் ஒன்று பார்த்துனே இருக்கணும், எனக்கு பயமாக இருக்கும்ல. ஜெகே, ஒன்றும் இல்லை தனியாக. சரி ஓகே, நான் ஒரு 2 nurse இங்கே போடுறேன். எனக்கு வேண்டாம். கோச்சிக்கிட்டியா மேலே? எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ என் கூட இருக்கணும். ஜெகே புரிஞ்சுக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எப்படி இங்கே ஸ்டே பண்ண முடியும்? ஆக்சுவலாக உன் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சில நர்ஸ் இருப்பாங்க, நான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் நானின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி ஓகே, நம்ம இந்த டாக் பற்றி பேச வேண்டாம், நம்ம கார்டன் போயிட்டு கொஞ்சம் சீசனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கூப்பிட்டு போயிட்டு
ஜேகே கூட அப்படியே விளையாடுறீங்க. ஸோ அவன் சின்ன வயசுல எத்தனை விஷயம் மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது எல்லாமே அவனுக்கு ரீக்ரியேட் பண்ணுறீங்க. அவன் கூட விளையாடுறீங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்க. அண்ட் தென் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவன் கூட என்ன உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவனுக்கு ட்ரை பண்ணி அவனுடைய சைல்டிஷ் பிஹேவியரை கொஞ்சம் வந்து அடல்ட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இதுதான் உங்கள் தெரப்பி. ஸோ அவன் ஏன் சைல்டிஷாக இருக்கான்? ஏன்னா அவன் சைல்டுஹுட்டை மிஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓகே ஜேகே, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஜேகே விட்டு போன அடுத்த நிமிஷம் ஜேகே அப்படியே அவன் ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் தான் மறுபடியும் பார்க்குறான். நீங்கள் இதை பார்க்கும்போது எனக்கு நீ நிறைய நிறைய வேணும்னு தோணுது. இங்கே பாரு, தோ எனக்கு இங்கே வலிக்குது, எல்லாம் உன்னால தான். எனக்கு நீ வேணும். ஆமாம், எனக்கு நீ வேணும். தோ இந்த பொண்ணு எப்படி அந்த பையனுக்காக என்ன வேணால் செய்கிறா. ஏன் அப்படி பண்ண மாட்ற? எனக்காக அப்படி பண்ணுவ தானே? எனக்கு தெரியும் நீ எப்படி என்கிட்ட இப்படி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண வைப்பேன், கண்டிப்பாக நான் வைப்பேன். நான் சொல்கிறேன்ல அனிகள், கண்டிப்பாக நீ எனக்கு தான். கண்டிப்பாக நீயே தான் வந்த. ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த பெட்டெல்லாம் கலைச்சி போட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்டு மேலே இருக்க இது இருக்கும்ல தலைக்காணி, அது அப்படியே இருக்காமல் ஹக் பண்ணி அப்படியே நீங்கள் நினச்சா அப்படியே அந்த தலைக்காணியெல்லாம் கிஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு அந்த தலைக்காணி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைக்காணியை அப்படியே ஹக் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த தலைக்காணியை தொடுறது, அந்த தலைக்காணி மேலே உட்காருதுன்னு சொல்லி ஸோ ஒரு மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள் தான் ஜேகே பண்ணிகிட்ருக்கான் அவனே அறியாமல். ஸோ ஷர்ட்லாம் அப்படியே கழட்டி போட்டு அப்படியே படுத்துட்ருக்கான் இப்போ கீழே தான். எனக்கு ஏன் இப்படி ஆகுது? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் கத்துறது அந்த ரூமில் மட்டும் இல்லை, அந்த ஃபுல் கேஸ்டல்லையும் அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ வெளில கொஞ்சம் காசு நிற்கிறாங்க. அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுலடா. காட் மட்டும் பண்ணு, அந்த சைகோ பையன் உள்ளே இருந்தால் கத்திட்டு இருப்பான். நீ சொல்கிறதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளில மட்டும் காட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள ஜேகே அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக ஈவன் ட்ரெஸ் கூட போடாமல் அப்படியே அவன் ரூமில் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். டான்ஸ் ஆடுறான். அவனுக்கு தெரியல அது எப்படி ஆடணும்னு, இருந்தாலும் ஆடுறான். அவன் கூட நீங்கள் இருக்கா மாதிரி அப்படியே அவன் பாடியை அவனே டச் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கும்ல நான் இந்த மாதிரி ஒன்றை டச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலேயே குழந்தை ஆடிட்டுருக்கு. பட் ஹீ இஸ் நாட் இன்னசென்ட் எனிமோர், ஸ்டில் லிட்டில் இன்னசென்ட். ஸோ ஜேகே அப்படியே பெட்டில் விழுந்துட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கா. இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சிட்டு அப்படியே இருக்கான். ஸோ நைட் ஆகுது, நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு வெயிட் சிங்க் ஆகுது. பட் யூ ஆர் இன் டீப் ஸ்லீப். ஸோ ஜேகே பொறுமையாக உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். டைம் போகுது ஜேகே. ஆனால் அவனுக்கு உங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு என்னென்னா உங்களை பார்க்கணும். அப்படியே அவன் பொறுமையாக அவனோட கையை அவங்க கையில் அப்படியே ரப் பண்ணுறான். இன்னைக்கு நான் ஒன்று பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? எனக்கு நீ மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. உனக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ நீ நீயும் என் கூட இருப்ப தானே? என்னை லவ் பண்ணுவ தானே? நான் தான் உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பேசுகிறான். நீங்கள் அந்த கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்ணை அப்படியே நம்பிக்கிட்டு பார்த்தா உங்கள் பால்கனியில் ஒரு ஷேடோ அப்படியே அங்கேருந்து போகிற மாதிரி. அவ்வளோதான் உங்களுக்கு
ரொம்ப ப்ரீத் ஹெவியாகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் விண்டோ கீழேருந்து பார்க்குறீங்க. அப்போ அங்கே யாரோ அங்கேருந்து போகிற மாதிரி நீங்கள் அந்த பர்சனை பார்க்குறீங்க. அங்கே இருட்டாக இருக்கிறதுனால அது யாருன்னு தெரியல. பட் யாரோ உங்கள் பில்டிங்லேருந்து தான் போகிறாங்க. யார் வந்தது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் சிசிடிவிலாம் வச்சிடல. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி அப்போ தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது ஒரு 1 வீக்காக தொடருது. ஸோ நீங்கள் ஜேகேவும் பார்க்க போகல. ஸோ ஜேகே கிட்டேருந்து உங்களுக்கு கால்லாம் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் தான் ஜேகே கிட்ட நம்பர் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட பேசியிருப்பீங்க. ஜேகே அழுதுருப்பான், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகிறான். உங்களுக்கு அதுவும் வேறு கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. யார் வரா வீட்டுக்கு, பயமாக இருக்குது. நைட்டு தூங்கக்கூட முடியல. தூங்கினாலே யாருன்னா வருவாங்கன்னு பயமாக இருக்குது. இது 3rd டைம். 3 வாட்டி நான் பார்த்துட்டேன் அந்த ஷேடோவை. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டேன், சிசிடிவியும் ஃபிட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் அந்த பர்சன் வராங்கன்னா எப்படி, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜேகேயோட கால் பார்க்குறீங்க. அச்சோ, இவனை வேற நான் விட்டு வந்துட்டேன். ஹலோ ஜேகே, அன்னிகள் ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பொறுக்கலையா சொல்லு. 1 வீக் ஆச்சு நீ வந்து. எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா, இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நான் தனியாக இருக்கேன். நீ பேட் கேர்ள், போய் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லி ஜேகே காலை கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு படுத்துடுறான். அவளுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. என்ன தான் நைட்டு உங்களை வந்து பார்த்தாலும் உங்களால் இப்போ அவனால் பார்க்கக்கூட முடியல. ஏன்னா அவன் வந்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அவன் அங்கேருந்து பயந்து போயிடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸு, அந்த கேசட்ஸு எல்லாத்தையும் தூக்கி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அப்படியே விசிறி அடிச்சிடுறான். ஒரு ரூமில் அப்படியே பூட்டெலாம் போட்டு, இல்லை எனக்கு நீ வேணும், என் கூட இருக்கணும், நீ எனக்கு இது பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ என் கூட இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் வந்து படுத்துட்டு புலம்பிகிட்ருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு நீங்கள் வேணும். அதெல்லாம் பார்க்க அவனுக்கு இன்னமும் ஒரு மாதிரி நீங்கள் இல்லைன்றது இன்னும் அவனுக்கு பெயினாக இருக்குது. அதனால குழந்த பாவம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் இதை கேட்டுட்டு, ஆமாம் அதுதான் கரெக்ட், இதை நான் முதலே எடுத்துருக்கணும், முதலே இதை எடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. சரி, இப்போ ஜேகே அப்படியே அழுது படுத்துட்ருக்கான். ஸோ அப்போ அவன் தலையை யாரோ கோதி விடுறாங்க. அவனும் அப்படியே அவனுடைய இடத்துக்கு பார்த்தா நீங்கள் தான் வந்துட்டியா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இறுக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன் மேலே விழுந்துட்டீங்க. ஜேகே என்ன பண்ணுற, விட என்ன, நான் விட மாட்டேன், என்னை விட்டு போயிடுவேன், என்னால் இருக்க முடியல நீ இல்லாமல், எனக்கு பயமாக இருக்குது, நீ என் கூட கொஞ்ச நேரம் பேசினா கூட போதும்னு நீ வரக்கூட மாட்டேங்கிற, எனக்கு ஒன்று பிடிக்கலையா, நான் அப்போ போயிடுறேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல, யாரையுமே என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே ரொம்ப அழுகிறான். அவனுடைய கண் அவ்வளோ பெயின் காமிக்குது உங்களுக்கு. உங்கள் ஹார்ட்டே ப்ரோக் ஆகிடுது. நீங்கள் ஜேகேவை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவை உங்களை ஹக் பண்ணி உங்கள் செஸ்ட்டில் அவன் ஃபேஸ் வச்சு அப்படியே ஸ்னகிள் பண்ணிக்கிறான். இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது, நீ ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே அழுகாத, இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு உடனே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். ஜாக்சன் வர வரைக்கும் நான் கூட இருக்கேன், ஓகே, சமத்து புள்ளல, அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறீங்க. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. நீங்கள் ஜாக்சன்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்களும் ஜேகேவும் தான். ஜேகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு, இது 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 இங்கே வைக்கிறேன் நான், சம்மத்து பிள்ளையா, பெட்லேயே உட்காரு, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கிளாத்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு உங்கள் இன்னர்ஸை நீங்கள் பேக்கில் வச்சுருப்பீங்களா அதை திறந்து நீங்கள் அடுக்கி வைக்கலான்னு வரீங்க. ஸோ அப்போ ஜேகே அப்படியே உங்கள் பக்கத்தில் அந்த ஷூட்கேஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு எடுக்கலான்னு வர. அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஜேகே போய் அங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை அடிக்கவே வைக்காமல் அப்படியே வச்சுட்டு, இவன் முன்னாடி நான் இதை ஓப்பனே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுறீங்க. ஜேகே உங்களை பார்த்து அப்படியே பைட் பண்ணுறான். கவலைப்படாத,
உந்தி என்கிட்டயும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறான். ஜேகேவை நீங்கள் அப்படியே வெளில கூப்பிட்டு போயிட்டு அவன் கூட ரொம்ப ஜாலியாக விளையாடுறீங்க. ஸோ நீங்களும் ஜேக்கும் ரொம்ப ஜாலியாக நைட்டு ஆகிடுச்சு இப்போ. ஸோ ஜேகேக்கு நீங்கள் தான் ஃபுட்டு கொடுக்குறீங்க. நீங்களும் ஜேக்கையும் சாப்பிட்டுட்டேன். ஜேகேவை தூங்க வைக்கிறீங்க. ஜேகே ஆனால் அவங்க கையை பிடிச்சிட்ருக்கான், விடவே மாட்டேங்கிறான். ஜேகே தூங்கு. இல்லை, நான் தூங்குனா நீ விட்டு போயிடுவேன். நான் விட்டு போக மாட்டேன், ப்ராமிஸ். அப்படியா? அப்படி தான், நான் போகல. சரி, நான் தூங்குறேன். நான் குட் பாய் இல்லை, நீ தடவி கொடு, அப்போ தான் தூங்குவேன். சரி, நான் தடவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறீங்க. சிக்கி அப்படியே பொறுமையாக தூங்குறான். ஸோ தூங்கும் போது அப்படியே அந்த தலைக்காணி இறுக்கமாக ஹக் பண்ணி அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஸோ ஜேகே தூங்குறத பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ரூம் போய் தூங்குறீங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்டாக்கர் தொல்லியும் இல்லை எனக்கு. நான் இப்போ ஜேகே கூட இருக்கேன். நான் இங்கே இருக்க வரைக்கும் ஜேகேயை நான் எந்த அளவுக்கு ஹீல் பண்ணணுமோ ஹீல் பண்ணுவேன். ஜேகே, நான் கவலைப்படாத, உன்னை கண்டிப்பாக நான் ஹீல் பண்ணுவேன். ஏன்னா நீ எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்ட. உன்னை ஹீல் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறீங்க. நீங்கள் தூங்கிட்ட பிறகு உங்கள் டோரை திறந்துட்டு யாரோ வராங்க. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ உங்கள் பக்கத்தில் ஜேகே படுத்துக்கிறான். பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். நான் கிட்ட வந்தா நீ போயிட்டே இருக்குல்ல, நான் தான் கூட இருக்கணும், ஆனால் நான் தொட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைத்தனமாக பேசிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். காலையில் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. தலை வர ஜேகே அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்காயிட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில், அதுவும் உங்கள் கால் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். ஜேகே ஜேகே இங்கே என்ன பண்ணுற? அன்றைக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கால் அப்படியே இருக்குமா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். ஜேகே ஏஞ்சிட்டு, தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு தூங்கிட்டே இருக்கான். நீங்கள் பொறுமையாக உங்கள் காலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல பில்லோ வச்சு விட்றீங்க. ஜேகே அந்த பில்லோ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சுமே இங்கே படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி. சரி, கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜேகேக்கு ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறீங்க. பட் ஜேகே வரா மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் மேலேயே வந்துட்டீங்க. ஜேகே ஏஞ்சிடு. அனிகல் குட் மார்னிங், எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃபேஸை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூட வரான். ஜேகே ஏஞ்சிடு, ஏஞ்சி போய் குளிப்போ, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆக்கு, சாப்பிட்ணுல்ல. எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு பசி இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே நான் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த பெட்டெல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே அப்படியே தூக்கத்துலேயே அன்னிக்கல் கூட படுத்தேன், ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர் முன்னாடி போய் நிற்கிறான் அவன். ஸோ பார்க்குறான் உங்களுடைய டூத் பேஸ்ட்டு அதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அங்கேவே நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுற பாடி லோஷன்ஸு அண்ட் தென் பாடி ஸ்க்ரப்பு, பாடி லைக் சோப் யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் லூஃபா எல்லாமே இருக்குது. ஜேகே அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஒரு 1/2 an hour ஆகுது. ஸோ ஜேகே இன்னும் வரலை. ஜேகே என்ன பண்ணுற, குளிச்சிட்டியா இல்லையா? நான் குளிச்சிட்டேன், ஆனால் எனக்கு வர ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஏன் வெக்கமாக இருக்குது? வெளில வா. நான் வரமாட்டேன். ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபுட்லாம் எடுத்து ஷோஃபாவில் வச்சுட்டு பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே தலையை மட்டும் வெளில நீட்டிட்டு அப்படியே வரான். பார்த்தா டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே ட்ரெஸ் இல்லையே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டவலை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டமாக வெளியே போயிட்டு, அவன் என்னோடய ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணான்ல, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜேகேவோடைய ரூம் போயிட்டு அவன் ட்ரெஸ்க்கு ஒரு கபோர்ட் இருக்கும்ல, அங்கேருந்து அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இங்கே ஜேகே உங்கள் ரூமை அப்படியே சுற்றி பார்க்குறான். உன்னுடைய ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணினே
நல்லா இருந்துச்சு. லூஃபா எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னசென்ட்டான அப்சஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜேகே பொறுமையாக அவங்க காசெட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ்லாம் அவன் கையை அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிஸ் பண்ணுறான். ஏன்னா ஒன்லி ஒன் ரீசன், அந்த ட்ரெஸ்ஸில் உங்களை டச் பண்ணதுனால அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஜேகே ஆ ஆ அன்னிகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாகறான். ஸோ பொறுமையாக அந்த டோர்கிட்ட வந்து சொல்லு, இந்த அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சொல்லு, நான் வரேன்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு அவன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களுக்குள்ளே கூப்பிட்றான். ஸோ நீங்களும் உள்ளே வரீங்க. நான் எப்படி மறந்தேன், அவனை எப்படி என் ரெஸ்ட் ரூமில் குளிக்க வச்சுருப்பேன். அவன் என்ன நினச்சிருப்பான், அவனுக்கு தான் புரியல. நானாச்சும் ஒழுங்காக அவன் ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கணும். நான் லூசுத்தனமாக என் ரூமுக்கு வேறு அவனை அனுப்பிச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே சரி 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நிமிஷமே 2 பேரும் கார்டன் போயாச்சு. ஸோ ஜேகேக்கு நீங்கள் நிறைய சொல்லித்தரீங்க. ஜேகே நீ படிப்பியா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஜேகேக்கு எல்லாமே சீக்கிரமாக கற்றுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே தட்டுறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் ஜேகே இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ ஜேகே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகுறான். ஸோ அவன் பிஹேவியர்லாம் இப்போ நம்ம விளையாட வேண்டாம், நம்ம போய் படிக்கலாம், புக்ஸ் படிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஓகே, உங்களோட தெரப்பி, அதுவும் ஃபஸ்ட் பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு 3 days ஆகுது. நீங்கள் ஜேகே அங்கேயே நில்ல, நான் நிற்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹால் ஃபுல்லாக சுற்றுறான். ஜேகே போதடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்திட்டுருக்கீங்க. உங்கள் கை ஃபுல்லாக மாவு, உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மாவு, ஜேகேயோட தலை ஃபுல்லாக மாவு. ஆக்சுவலாக நீங்கள் குக் பண்ண தான் வந்து கிச்சன் வந்திருப்பீங்க. எப்பவும் போல் ஜேகே உங்கள் பின்னாடி வால் பிடிக்கிற மாதிரியே பின்னாடியே வந்திருப்பான். ஸோ அப்போ நீங்கள் தெரியாதனமா அவனோட ஃபேஸில் லைட்டாக மாவு போட்டிருப்பீங்க. பட் லைட்டாக வேணும்னே தான் ஜேகே உன் தலையில் என்னமோ ஒட்டியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மாவு போட்டு விட்டு சிரிச்சிட்டே இருப்பீங்க அவனை பார்த்து. எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி ஜேகே லைட்டாக டேர்ன் பண்ணி அங்கே குட்டியாக வந்து ஒரு பாத்திரம் இருக்கும். அது லைட்டாக வந்து மிரர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அதில் பார்த்தா அவன் மூஞ்சில் வந்து லைட்டாக பவுடர் தெரியுது அந்த மாவு. இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த மாவை அப்படியே எடுத்து உங்கள் ஃபேஸ் மேலே போட்டிருப்பான். ஜேகே இரு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ 2 பேருமே போட்டு விளையாடிட்டு ஹால் ஃபுல்லாக மாவு அங்கங்கே கிடக்கு. ஜேகே ஒரு பாக்கெட், நீங்கள் ஒரு பாக்கெட். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாமே, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிட்ட வந்துடுறீங்க. ஸோ அப்போ ஒரு கால் தான். ஜெயிரு ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே உங்ககிட்டே வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த ஜாங்குக் அந்த பையனோட கேஸ். சொல்லுங்கள் சார், 1 minute அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவோட கையை உங்கள் ட்ரெஸ்ஸில் பிடிச்சிருக்கோம்ல, பொறுமையாக எடுத்து விட்டு அவன் கையில் உட்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வெளில வந்து கேட்குறீங்க. சொல்லுங்கள் சார், எனக்கு அவனை மீட் பண்ண போவீங்களா? ஆமாம் சார், மீட் பண்ண போவேன். அரௌண்ட் ஒரு 11 o'clock. ஓகே, அப்போ கான்ஸ்டபிளை அனுப்பி வைக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து ஒரு 2 to 1 days கழித்து அவனை வெளில கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சமாக வந்து அவனை சோஷலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதான் இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணேன். ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் தென் கான்ஸ்டபிள் கண்டினியூஸாக எங்கள் கூட இருப்பாங்களா? இல்லை மேம், அது கண்டினியூஸாக உங்கள் கூட இருக்கணுன்னா நீங்கள் ஓகே சொன்னால் இருப்பாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. பட் அவனோட மானிட்டரை மொத்தமாக நாங்கள் வந்து இது அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி. ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் மேம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஜேகே வரலையா? நோ இப்போ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு. இங்கே பாரு, ஃபுல்லாக எவ்வளோ மாவு கொட்டி வச்சுருக்க. நான் மட்டுமா கொத்துனேன், நீயும் தானே. சரி வா க்ளீன் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர் அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு நீங்கள் ஜேகே கூட இருக்கும்போது இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் சைல்டு தான். அவங்க கூட வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்பவுமே படிப்புன்னு தான் இருப்பீங்க. நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஒரு லோன்லி கேர்ள்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கும் பேஷண்ட் அட்டன் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோன்னு சொல்லி. அண்ட் தென் உங்களுக்கு மம்மியும் இல்லைல்ல, லைக் ஒய்யனுக்கு மம்மியும் இல்லைல்ல. ஸோ அதனால் இப்போ ஜேகே கூட இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. யூஆர் ட்ரூலி பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறீங்க. ஜேகே கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அறியாமா ஜேகே மேலே ஒரு சின்ன க்ரஷ் வருது. சே, நான் என்ன நினைக்கிறேன், அவன் என்னோட பெரிய பையனாக இருக்கலாம், பட் அவன் மனசு குழந்த மாதிரி. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? மேபி அவனை எனக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மனசை சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே மேலே ஃபாலின் ஆகுறீங்க. அது உங்களுக்கே சரியாக தெரியல. ஸோ இப்போ மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஜேகேக்கு ஒரு சட்டையை எடுத்து கொடுத்து, ஜேகே இந்த ஷர்ட் போட்டுக்கோ, ஓகேவா? நீயே போட்டு விடு. போட்டு விட்றேன், முதல்ல நீ போட்டுட்டு வா, நம்ம இன்னைக்கு வெளியே போகிறோம். வெளியே போகிறோமா? இதோ இது காலில், அது வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவியே. இன்றைக்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நீ, நான், அப்புறம் அவங்க நம்ம எல்லாம் வெளியே போகிறோம். இதுக்கப்புறம் நான் அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போக பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஜாலி தானே அப்படின்றீங்க. ஜெக்கிக்கு அப்படியே லைட்டாக ஸ்வெட் ஆகுது. ஜாலி தான், நான் போய் கிளம்புறேன், நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஜெக்கி என்னாச்சு அன்னைக்கு? ஒரே ஒரு எனக்காக ஒன்று பண்ணுவியா? சொல்லு என்ன பண்ணணும்? நான் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்னு வர இன்ஸ்பெக்டர்கிட்டயோ போலீஸ்கிட்டயோ சொல்லக்கூடாது, ஓகேவா? ஏன்? நீ அவங்கக்கிட்ட சொன்னினா உன்னையும் பிரிச்சுருவாங்க, உனக்கு ஓகேவா? இல்லை பிரிக்கக்கூடாது, நம்ம 2 பேரையும் பிரிக்கக்கூடாது, நம்ம ஒன்றா தான் இருக்கணும், நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறான். சொன்னீங்களா? அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டான். ஸோ உடனே அவன் ஃபோன் எடுத்து ஜாக்சனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். எடுக்கவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லாமல் லினாக்கு கால் பண்ணுறான். ஸோ லினா கால் அடிச்சுன்னு எடுத்துகிட்டு, ஹலோ ஜேகே, என்ன எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? என் ஜாக்சன் கிட்டே கூட்ரி. என்ன டீன்லாம் சொல்கிற? நீ ஜாக்சன் கிட்டே இப்போ கொடுக்க போறியா இல்லையா? கொடுத்துட்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட அப்படியே கொடுக்குறீங்க. என்ன ஜேகே அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி போலீஸ் வராங்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஜாக்சன் கிட்ட ஜேகே சொல்கிறான். அது ரோட்லாம் மறந்துட்டேன், நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் கால் கட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு டைம் பார்க்குறீங்க. இன்னும் டைம் இருக்குது. ஜேகேன்னு சொல்லிட்டு கதவு தட்டுறீங்க. 20 மினிட்ஸா? ஆமாம், ஜேகே இப்போ ஜிப்பு போட்டுருக்கேன். சரி, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு ஊரும் போயிட்டு அப்படியே கதவு சாத்திட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் எடுத்து உங்கள் செஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க. செம்ம வேகமாக துடிக்குது உங்கள் ஹார்ட் பீட். தப்பான நேரத்துக்கு போயிட்டேனே. குழந்த பையன், அவன் குழந்த பையனா இல்லை, இந்த குக்கி வேற அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பெட் மேலே உட்காரிங்க. ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவே உங்கள் கதவு வந்து தட்டுறான். ஜேகே வா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த ஒரு கான்ஸ்டபிளும் வராங்க. நீங்கள் சொல்லிடுறீங்கண்ணா, இல்லை சார், நானே அவனை மெயின்டைன் பண்ணிப்பேன், என்னால் அவனை ஹேண்டில் பண்ண முடியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னனால ஓகே, நாங்கள் அவனை மானிட்டர் மட்டும் பண்ணிப்போம். அவன் வந்து சப்போஸ் வந்து இங்கே உங்ககிட்டேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே ரொம்ப தூரமாக போனால் கூட நாங்கள் அவனை ட்ராப் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணுறோம். இந்த வாட்சை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் கொடுக்குறாங்க. எப்பப்பெல்லாம் வந்து நீங்கள் வெளில போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த வாட்சை வந்து அவன் கூட வெளில போகும்போது இந்த வாட்சை வந்து வேர் பண்ணிக்கோங்க, இது வந்து அடிக்கடி எடுத்துன்னு வந்து தருவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அட் லாஸ்ட் நீங்களும் ஜேகேவும் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜேகேவை எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஒரு பார்க்குக்கு தான். பட் வந்து அது வந்து கார்டன் கிடையாது. ஏன்னா இங்கே வீட்டில் ஜேகேக்கு கார்டன்லாம் கூப்பிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த பார்க் வந்து ஒரு தீம் பார்க், ஓகேங்களா? ஸோ இந்த தீம் பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறான்.
இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வெளில வரோம். இங்கே போகணுமா? எனக்கு வேறு எங்கன்னா கூட்டிகிட்டு போவேன். சிக்கி, இங்கே ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. ஓகே, நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிக்கி வா ஃபஸ்ட்டு ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஜிக்கி அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான். அவன் நீங்களாம் வந்ததில்லை இல்லை, அதனால ரொம்ப பதட்டமாக இருக்கான். அவங்க கை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். ஸோ அங்கே மேடம், 2 பேரும் உட்காருங்க, இங்கே பெல்ட் போட்டுக்கோங்க. இது வந்து கப்புள்ஸ் ரைட். ஓகே. ஆ, ஓகே. கப்புள்ஸ் ரைடா? ஆமாம், கப்புள்ஸ் ரைட். யார் மேம்? உங்களோட பாய் ஃப்ரெண்டா? பார்க்கவே க்யூட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. ஜேகே அவனை பார்த்து முறைக்கிறான். ஆ, என்ன சொல்கிற நீ? சார், என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் எனக்கு பக்கிள் பண்ணிக்கிட்டேன், அவனுக்கும் நான் பக்கிள் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஜேகே அவனை அப்படியே முறைக்கிறான். அனிகல், பாரு, அவன் என்னை பார்த்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறான், நான் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காது கிட்ட வந்து கேட்குறான். ஆமாம் கோகி, நீ ஹேண்ட்ஸமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மென்று முழுங்குறீங்க. ஜெக்கி அவங்கள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அப்படியே அது வந்து எப்படின்னா ஒரு ஆக்டோபஸ் மாதிரி மேலே கீழே சைடில் கீழே போயிட்டு வரும். நீங்களும் ஜெக்கியும் கத்துறீங்க. ஜாலியாக இருக்கு, இங்கே இந்த சைடு போகுது, அந்த சைடு போகுது, அனிக்கல் அப்படின்னு சொல்லி ஜேகே கத்திட்டு இருக்கான். என்ன பிடிச்சிக்கோ, நல்லா இருக்கு இது, இந்த சைடு போகுது, ஜேகே கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு ரைட்லேயும் நீங்களும் ஜேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் 2 பேர் கையும் விடவே இல்லை. ஸோ உங்களாலேயும் ஜேகே கையை விட முடியல, ஜேகேவும் உங்களை விட மாட்டேங்கிறான். ஸோ 2 பேரும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றீங்க, பெரிய பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றீங்க. ஸோ அப்போ ஒரு பையன், மேம் நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க மேம், ஏன் மேம் எங்கள் கூட நான் ரைடு வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வம்பு பண்ணுறான். இங்கே பாருங்க, இது ஒன்றும் வம்பு பண்ணுற டைம் கிடையாது. நீங்கள் என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீங்கள் அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி விட்டு போகிறீங்க. ஸோ ஜேகே அந்த பையனை அவ்வளோ முறைக்கிறான். நீங்கள் ஜேகே முறைக்கிறத பார்க்குறீங்க. ஜேகே, அனிகல் அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. சரி குக்கி, வா போகலாம். குக்கியா? யார் குக்கி? நீ தான் குக்கி. நான் குக்கியா? ஆமாம், நீ என் குட்டி குக்கி, கியூட்டு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கூப்பிட்டு போகிறீங்க. இது எனக்கு செல்ல பேரா? ஆமாம், உன்னுடைய நிக் நேம். அப்படியா? குக்கி நான் குக்கி தானே உனக்கு? ஆமாம், நீ எனக்கு க்யூட் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு போகிறீங்க. இருந்தாலும் ஜேகே அப்படியே திரும்பி அந்த பையனை பார்க்குறான். நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க. ஜேகே, அவனை பார்க்காத விடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த டே ஃபுல்லாக செம்ம ஜாலியாக ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் நைட் வரைக்கும் இருக்கலான்னு பண்ணும்போது கரெக்டாக கால் வருது, இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே அங்கே இருக்காதீங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கூட காரில் வரும்போது அப்படியே உங்களுடைய ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிட்டான், செம்ம தூக்கத்தில் இருக்கான். ஜேகே, வீடு வந்துருச்சு ஜேகே, ஏஞ்சிரு. எனக்கு தூக்கம் வருது. அண்ணா, டிரைவர் அங்கிள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? இருங்கம்மா, வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டிரைவரும் ஜேகேவை அப்படியே கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ நீங்களும் அந்த டிரைவரும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்த பிறகு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை கொண்டு போயிட்டு ரூமில் கலத்துறீங்க. ஸோ அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. இன்றைக்கி நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தல்ல ஜேகே, உன் ஃபேஸில் அந்த ஹாப்பினஸை பார்த்தேன், அவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோரில் கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து போயிடுறீங்க. ஜேகே இங்கே தூக்கத்தில் இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு ரூம் போயிட்டு ஜேகேவை இப்போ நான் ஏன் கிஸ் பண்ணேன், நான் அவனை ட்ரீட் பண்ண வந்திருக்கேன், நானே எப்படி என் மனசு எப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. படுக்கும்போது ஜேகே அப்படியே உங்கள் கையை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய இதுவில் இருக்கும்போது கத்திருப்பான். அவனுக்கு பயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கமாக அப்படியே ஷோல்டரை பிடிச்சி ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க. எனக்கு இருக்க ஜேகேவை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. இது கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்? ஆனால் எனக்கு இதை ஸ்டாப் பண்ணணும்னு தோணலை. அவன் ஒரு பியூர் சோல். அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் என் மேலே. நான் அவனை எப்படி ஹர்ட் பண்ண முடியும்? ஜேகே, நீ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கிறீங்க. இங்கே ஜேகே அப்படியே கண்ணை அப்படியே திறந்து முழிச்சிக்கிறான். அனிகல் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். வீட்டுக்கு வந்துட்டோம்மா. அனிகல் அனிகல் அவன் உன்னை பார்த்தான்ல, எனக்கு இன்னும் கோவமாக வருது. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெரிய வீட்டிலேருந்து வெளில போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவன் கொஞ்சம் வெளில எடுத்து வச்சோடனே அந்த கலர் மாறினோடனே அப்படியே பின்னாடி வந்துடுறான். என் அணிகளுக்கு தெரிஞ்சா அப்புறம் கோச்சிப்பா. நான் வெளில போகணும், இதை மாற்றணும். முதல்ல ஜாக்சனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜாக்சன் சுத்தமாக எடுக்கலை, அவளும் எடுக்கலை. ஏன்னா நைட்டில் கால் பண்ணால் யார் எடுப்பா? யாருமே எடுக்கலை. ஜேகேக்கு இங்கே சமக்கம் வருது. அங்கேருந்து போக முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் ஜேகே என்ன பண்ணுறானா, ஸோ அங்கே இருக்க அப்படியே ஒரு மரத்தை அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அப்போ அங்கே இருப்பாங்கல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஸோ அதில் ஒருத்தர் அப்படியே கார்ட் பண்ணிகிட்டே வந்து, டே சைக்கோ, இங்கே என்ன பண்ணுற, உள்ளே போ. என்ன சைக்கோன்னு கூப்பிடாத. ஏன் இத்தனை நாள் உங்களை அப்படி தானே கூப்பிட்டுட்டு இருந்தான், அப்போல்லாம் கோவம் வரல உனக்கு, உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் ஜேகே அவனுக்கு ஓனராக இருந்தாலும் அவனுக்கு என்னென்னா ஜேகேக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து ஒரு பைத்தியக்காரன் அந்த மாதிரி தான் அவன் நினச்சிருப்பான். உள்ளே போ அப்படியே முறைக்கிறான். இங்கே பாரு, என்னை சைக்கோன்னு சொன்னால் என் அணிகளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத விஷயம் எனக்கும் பிடிக்காது. போய் இங்கேருந்து. டேய் சைக்கோ, உன்னை அடித்தா யாரா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை பிடிச்சி தள்ளி விடுறான். அவ்வளோதான், ஜேகேக்கு சமக்கம் வந்துடுது. ஜேகே அவன் கையை இழுத்து அப்படியே அவன் மூக்குள்ளேயே குத்துறான். அவ்வளோதான், மயக்கம் போட்டுட்டான். ஜேகே அப்படியே அவனை இழுத்துட்டு அப்படியே பேஸ்மெண்ட் தான் போகிறான். ஸோ அங்கே இருக்க பேஸ்மெண்ட் ஜேகேக்கும் ஜாக்சனுக்கும் மட்டும் தெரிஞ்ச அந்த பேஸ்மெண்ட். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒருத்தவனை அடித்து வச்சுருக்காங்கள. ஸோ அங்கே தான் ஜேகே இவனை கூப்பிட்டு போயிட்டு, என்ன தைரியந்தா என்ன சைக்கோன்னு சொல்லுவேன், என்னை சைக்கோன்னு சொன்னால் யானைகளுக்கு பிடிக்காதுடா, நீ எப்படி என்னை சைக்கோன்னு சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே நங்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். ஜேகேக்கும் கை வலிக்குது, ஆனால் நிறுத்தவே இல்லை. இப்போ 2 கையும் வச்சு அப்படியே பாக்ஸிங் பண்ணுற மாதிரி 2 கையாலையும் இப்படி குத்தி தலையே உடஞ்சி அந்த இதுவெலாம் ஜேகேயோட கையில் கீறி பிளட்டு வருது ஜேகேக்கும். ஜேகே ஆனால் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தால் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷன் மாதிரி இருக்கும்ல, அதை தூக்கிட்டு வந்து அந்த அவரோட தலையிலே போட்டு நச்சு எடுத்துட்டான். அவ்வளோதான், அவர் அங்கேயே செத்துட்டாரு. இப்போ தான் ஜேகேக்கு அவ்வளோ காமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அன்னிக்கல் உன்னை பார்க்க நான் வரேன், உன்னை பார்க்க தான் வந்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த சைக்காட்டிக் வாய்ஸில் பேசிக்கிட்டே அப்படியே மேலே வரான். உங்கள் ரூம் கிட்ட தான். அப்படியே அவன் கையிலேருந்து அப்படியே பிளட்டாக இருக்குது, ஆனால் அதை அவன் கவனிக்கவே இல்லை. ஸோ உங்கள் டோர்கிட்ட வந்து அப்படியே உங்கள் டோரை அப்படியே தட்டலான்னு வரான். பட் நீங்கள் அப்படியே அந்த டோரை உள்ள பக்கமாக லாக் பண்ணிட்டு தான் படுத்திருப்பீங்க. ஸோ அதனால உங்கள் டோரை அவனால் திறக்கவே முடியல. ஸோ தள்ளுறான். ஆனால் ரொம்ப வேகமாக தட்டினா உங்களை தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அப்படியே எதுவுமே பேசாமல் அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ அப்படியே பிளட்டெல்லாம் சுட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே பொறுமையாக போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு அப்படியே ஷவர் ஓப்பன் பண்ணி கீழே உட்காந்துக்கிறான். அன்னைக்கு நீ என்னை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணல, இப்போ நான் உன்னோட உன் கூக்கி ஆகிட்டேன். உன் கூக்கி தானே நான், உன் கூக்கி. எனக்கு
உன்னை பிடிக்கிற மாதிரி உனக்கும் என்ன பிடிக்கும் தானே, சொல்ல நிகால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே குளிச்சு முடிச்சுட்டு டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியே அவனுடைய பெட்டில் வந்து படுக்கிறான். ஸோ அப்படியே டிவி ஆன் பண்ணான். அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றி பார்க்குறான். அந்த மாதிரி வீடியோஸ் வருது. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பார்க்குறான். ஸோ இதை பார்த்து இன்னும் அவனுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆயிடுது. அந்த டவலை கூட கழட்டி அப்படியே போட்டுட்டு ஜேகே அப்படியே வெறும் பெட்ஷீட்டை மட்டும் சுற்றிட்டு அப்படியே பாரி தூக்கத்துலேயே அந்த வீடியோஸ் பார்க்குறான். தூக்கம் வருது, இருந்தாலும் நான் அவன் ஜேகே விடல. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே ஜேகே தூங்கிடுறான். ஓகே கைஸ், இந்த இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், பை பை. லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். சரங்கி பிட்டியா சரங்கி அம்மி.